அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலோ, முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ, முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா, ஆமென். உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. இந்த சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேவமாயிமை இறங்குதையா
என்னை சுற்றிலும் மூடுதையா. தேவ மகிமை இறங்குதையா, நம்மை சுற்றிலும் மூடுதையா. மகிமை மகிமை தேவதேவனின் மகிமை. மகிமை மகிமை தேவதேவனின் மகிமை. மனபாரங்கள் நீங்குதையா, மனவேதனை மறையுதையா. மனபாரங்கள் நீங்குதையா, மனவேதனை மறையுதையா. உந்தன் மகிமை எனக்கு போதுமையா, இயேசையா நீர் போதுமையா. உந்தன் மகிமை எனக்கு போதுமையா, இயேசையா நீர் போதுமையா. மகிமை மகிமை தேவதேவனின் மகிமை. மகிமை மகிமை தேவதேவனின் மகிமை. எந்தன் கவலைகள் நீங்குதையா, எந்தன் கண்ணீரும் மறையுதையா. எந்தன் கவலைகள் நீங்குதையா, எந்தன் கண்ணீர் மறையுதையா. உந்தன் அன்பு எனக்கு போதுமையா, இயேசையா நீர் போதுமையா. உங்க அன்பு எனக்கு போதுமையா, இயேசையா நீர் போதுமையா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே உண்டாகட்டும் ஐயா. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களோடு பேசும் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டிய சத்தியங்களை எங்களுக்கு பேசி எங்களை உணர்த்தி கர்த்தர் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் மிக ஆழமான வசனம். ஓரே பின்புறம் ஓட்டி அப்படின்றது அது ஒரு அர்த்தம் இருக்குது, சரியா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செய்தியுடைய தலைப்பு ஓரேப்பிற்கு வருவோம். ஓரேப்பிற்கு வருவோம். நல்லா கவனிங்க. தேவன் நம்மை நடத்தி செல்ல விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எப்போவுமே ஆண்டவர்
தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை தானே நின்று வழிநடத்த வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சையும் உள்ள தேவன். எவ்வளோ நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்க. ஒரு தூதனை கொண்டு நடத்துவதை பார்க்கலும், அல்லது ஒரு நபரை கொண்டு தம் ஜனத்தை நடத்துவதை பார்க்கலும், தேவனே தம்முடைய ஜனத்தை நடத்த வேண்டும் என்பதிலே பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அங்கு வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்தது. இதுல 5 கருத்துகள் இருக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொன்னா அவர் மட்டும்தான் ஜனங்களை நடத்த வேண்டும். தன் ஜனத்தை அவர் மட்டும், வேற யாரும் வரக்கூடாது, வேற யாரும் நடுவில் இருக்கக்கூடாது. தன் ஜனம், தனக்காய் பிரிக்கப்பட்ட, தன்னால் முன்குறிக்கப்பட்ட, தன்னால் அழைக்கப்பட்ட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன் பிள்ளைகளை, தன் ஜனத்தை இன்னொருவர் நடத்துவதற்கு அல்ல, தானே அவர் நடத்துவதற்கு ரொம்ப விருப்பமும் வாஞ்சையும் உள்ள தேவனாய் இருந்தார். ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அங்கே வேதத்தில் நீங்கள் வாசிங்க. அங்கே சொல்றாரு, உன்னை தள்ளல சாமுவேல், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள், அவர்கள் என்னை தள்ளினார்கள். பாருங்களேன், இன்னைக்கு நாம் அவரை தள்ளி வைக்கிறோம். ஆனா அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, நம்மை அவர் நடத்த வேண்டும். அதுதான் ஒரு விருப்பம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். இதை புரிந்து கொள்ள ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு உறவுகள் வீட்டுக்கோ நம்ம போயிருந்தா கூட, அந்த குழந்தைகள் அங்கே எங்கே ஓடினாலோ அல்லது யாராவது தூக்கி வைத்திருந்தாலோ, நம்ம ஒரு பக்கம் பேச்சிருந்தாலும் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், நல்ல பெற்றோருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, குழந்தை எங்கே இருக்குது, குழந்தை யார் கையில் இருக்குது, அல்லது குழந்தை எங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்குது, எந்த இடத்த சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு சப்தம், அந்த குழந்தை விளையாட்டுக்கு சத்தம் போட்டால் கூட உடனே ஓடி போய் என்ன செய்வாங்கன்னா எட்டி பார்ப்பாங்க. அது விளையாட்டுக்கு தான் சத்தம் போடுதா இல்லை அடிபட்டுருச்சா என்கிற அந்த சத்தத்தை பார்த்து ஓடி போய் நிற்பாங்க. அப்போ எவ்வளோதான் உறவுகள் இருந்தாலும், எவ்வளோதான் நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த இடத்துல இருந்தாலும், அவர்களையெல்லாம் தாண்டி ஒரு பெற்றோருக்கு இருக்கிற உன்னதமான என்ன தெரியுமா, என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறது மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது, என் பிள்ளைய நான் கண்காணிக்கிறது போல யாரும் கண்காணிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற நமக்கே, சாதாரணமான பெற்றோராகிய நமக்கே நம்ம பிள்ளைகள் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கும்னா, தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர், உருவாகும் முன்பதாகவே முன்குறித்தவர், அவர் எப்படி தெரியுமா நம்ம நடத்த விரும்புகிறாரு, அவர் மட்டுமே நம்மளை நடத்த விரும்புகிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும்தான் உன்னை நடத்தணும், வேற யாரும் கிடையாது, எனக்கு வேற யாரும் நடத்துவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் மட்டும். ஏன்னா ஒரு தகப்பன், பிள்ளைகள், பெற்றோர் எப்படி பிள்ளை மேலே மட்டும் ஒரு டேக் கேர் பண்ணி ஒரு அக்கறை செலுத்துவாங்களோ, அதை விட 1000 மடங்கு தேவன் நம்மளை நடத்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடி வந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. குறைவில்லாமல் தேவன் வனாந்தரத்திலும் நடத்தினதுக்கு காரணம் அவர் நடத்தினான். இதே ஒரு மனிதன் நடத்திருந்தால் ஆனால் குறைவுகள் வந்திருக்கும், ஒரு மனிதன் வழிகாட்டியிருப்பானால் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை தானே நின்று வழிநடத்த விரும்புகிறார். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தில் மோசே குறித்து வாசிக்கிறோம். அவன் மாமனாகிய எத்ரோவினுடைய ஆடுகளை அவன் எங்கே மேய்த்து கொண்டிருந்தான் அப்படின்னா, ஓரே பர்வதம் வரை அவன் மேய்த்து கொண்டிருந்ததாக நம்ம வாசித்தோம். நல்லா கவனிங்க, மோசையை நடத்தினவர் தேவன். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு 4-5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஃப்ளோ இருந்தால் பார்ப்போம். நல்லா ஒன்று, தாயினுடைய அந்த குழந்தை வெளியே வந்த உடனே கூடாரத்தில் மறைத்து வழி நடத்தி வந்தார். கூடாரத்தில் மறைச்சு. ஏன்னா
பிள்ளைய கொலை செய்யணுன்றது முடிவு வந்தாச்சு. ஆனால் பெற்றோர் பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம்தான் அந்த குழந்தைய பாதுகாக்க முடிஞ்சிச்சு. அப்போ தேவன் முதல்ல எங்கே வழி நடத்துகிறார்னா, அந்த கூடாரத்தில் மறைத்து வைத்து தேவன் வழி நடத்துகிறார். 2வது, தேவன் மோசே எங்கே வழி நடத்துகிறார் அப்படின்னா, அந்த 3 மாதத்துக்கு மேலே குழந்தைய மறைச்சு வைக்க முடியல. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாணர் பெட்டிக்குள்ள மோசையை வைத்து அந்த நதியில் தள்ளி விடுறா. அதை தள்ளி கடந்து போகும்போது பார்வோனின் குமாரத்துக்கிட்ட தான் அந்த நாணற்பட்டி போக வேண்டும் என்பதில் தேவன் வழி நடத்தினார். எத்தனையோ பேர் அங்கே இருந்திருக்கலாம், எத்தனையோ வழிகள் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த மோசே வைக்கப்பட்ட நாணற்பட்டி சரியான விதத்தில் பார்வோனுடைய குமாரத்தி கையில் தான் போகணும் என்பது தேவனுடைய வழி நடத்துதல். தேவன் பல வழி நடத்துதல்களை அவர் செய்து வந்தார். இப்படியே செய்து வந்த தேவன் ஓரேப்பிலே கர்த்தர் வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஓரேப்பு வரை தேவன் வழி நடத்தி கொண்டு வந்தார். ரொம்ப அற்புதமான காரியம். இதுதான் மோசே உன்னுடைய இடம். இதுவரை பல ஆண்டுகள் நீ இந்த இடத்துல மேய்த்திருக்கலாம், பல மாதங்கள் நீ உன்னை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த ஓரேப்புக்கு நான் உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நல்லா கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை இந்த ஓரேப்புக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கு மோசையை பல தடைகளை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி மோசையை தேவன் கனிவாய் கருத்தாய் சரியான பாதையில் ஆச்சரியம் விளங்கத்தக்க வகையில் எப்படி வழிநடத்தி ஓரேப்பு வரை வழிநடத்தி கொண்டு வந்தாரோ, அதே போல ஒவ்வொருவரையும் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, எனக்கு ஒன்று தெரியும், அவரே நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவரை தவிர யாராலும் நம்மை இப்படி வழிநடத்தவே முடியாது. இந்த ஓரேப்புக்கு நீங்களாய் வரவில்லை, கர்த்தரே நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. அதுதான் இன்னைக்கு நீங்களா வரல, நீங்களா எழும்பி வரல, நீங்களா உட்காரல, நீங்களா எதுவும் செய்யல. ஆனா தேவன் என்ன செய்தார்னா, அவரே நம்ம வழிநடத்தி கொண்டு வந்தார். அவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் இந்த ஓரேவில் நான் வருவேனானால், இந்த ஓரேவுக்கு நான் வரும்போது அன்றைக்கு மோசையின் வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் தந்தார். என்ன மாற்றம் தந்தார்? ஓரேப் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வனாந்திரம் என்ற அர்த்தம், பாழான நிலம் என்பது அர்த்தம். ஓரேப் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? வனாந்திரம். இன்னொரு அர்த்தம் என்ன? பாழான நிலம். இதெல்லாம் மக்களுடைய பார்வையில். ஆனால் ஆண்டவர் ஓரேப்புக்கு மோசே கொண்டு வந்துட்டு சொல்கிறாரு, இதுவரை வனாந்திரம்தான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்த மோசே, இதுவரை உன் வாழ்க்கை பாழா போயிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்த மோசே, இதுவரை உன் வாழ்க்கையில் இனி எல்லைகள் இல்லை, இனி என் வாழ்க்கையில் காரியங்கள் இல்லை, இனி நான் எதை செய்ய போகிறேன், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மோசேக்கு கர்த்தர் அவர் மாறுதலை கர்த்தர் தந்து அனுப்பின இடம்தான் ஓரேப். அல்லேலூயா. உங்களையும் ஓரேப்பில் கொண்டு வந்து வைத்து உங்களை ஒரு பெரிய மாற்றுதலுக்கு நேராய் நடத்தி அவர் அனுப்பி வைக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி வனாந்தரத்தின் பயணங்கள் உங்களுக்கு இல்லை, இனி போராட்டத்தின் பயணங்கள் உங்களுக்கு இல்லை, இனி பிரச்சனையின் பயணங்கள் உங்களுக்கு இல்லை, இனி பலவீனத்தின் பயணங்கள் உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அதுவரை மோசே வாழ்க்கையில் வனாந்தரம் தான், அதுவரை மோசே வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான். ஆனால் வந்த உடனே மோசே சொல்கிறாரு, இனி நான் அப்படி அல்ல, ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாறுதல் அந்த ஓரேவிலே நடந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இந்த ஓரேவில், இந்த கர்த்தருடைய பர்வதத்தில், இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய சந்திப்பை, ஒரு ஓரேவின் அனுபவத்தை, ஒரு மகிமையை, ஒரு வனாந்தரத்தினுடைய முடிவை, பலவீனத்தின் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப 3 கருத்துக்களை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். சரியா? 3 கருத்துகள், மிக உன்னதமான கருத்துகள். ஓரேவுக்கு வாருங்கள். ஓரேவுக்கு நான் வந்தால் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்வார் அப்படின்னா 3 கருத்துக்களை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து
விளக்க கர்த்தருக்கு சித்தமானால் விளக்கி காட்டலாம். ஒன்று, பிடிக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப தொடர செய்வதுதான் ஓரேப். பிடிக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப தொடர செய்வதுதான் ஓரேப். மீன் சொல்றேன், பிடிக்கப்பட்ட நோக்கத்தை திரும்பவும் என் வாழ்க்கையில் தொடர செய்கிற அனுபவம் தான் ஓரேப். நம்பர் 2, ரெண்டாவது, பிடித்ததை பிடித்தவருக்காக விட செய்வதுதான் ஓரேப். பிடித்ததை பிடித்தவருக்காக விட செய்வதுதான் ஓரேப். மூன்றாவது சொல்றேன், பிடித்ததை, எனக்கு பிடிக்கும், எனக்கு விருப்பம், ஆனால் என்னை பிடிச்சவருக்கு அது பிடிக்காது. அதனால் எனக்கு பிடிச்சதா இருந்தாலும் என்னை பிடித்தவருக்காக பிடிச்சதை தூக்கி எறியதுக்கு செய்வது தான் ஓரேப். நம்பர் 3, சரியா, பிடிக்கப்பட்டதில் முடிக்க செய்வது தான் ஓரேப். பிடிக்கப்பட்டதில் முடிக்க செய்வது தான் ஓரேப். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த 3 கருத்துகளையும் விளக்கி காட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்பர் 1, பிடிக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப தொடர செய்வது தான் ஓரேப். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் புன்புறத்திலே ஓட்டி தேவ பர்வமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப ஆழமான, இதை வச்சே நிறைய பேசலாம், ஆனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நல்லா கவனிங்க, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மோசே வனாந்திரத்தில் இருந்தார். பயிற்சி காலம் பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் அல்லது பல காரியங்களில் பல முறைகள் மோசே ஆடுகளை இந்த பக்கம் ஓட்டி வந்திருக்கணும். ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லப்படலை. பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக மோசே வந்தான். அந்த தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் ஆடுகளை மேய்த்து வந்தான். வசனம் எங்கேயுமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லப்படுதுன்னா அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது. ஒவ்வொரு எழுத்தும் அவ்வளோ வல்லமை உள்ளது. அங்கே பாருங்க, இத்தனை நாட்கள் ஓட்டிட்டு வந்ததெல்லாம் கணக்கு கிடையாது. இத்தனை நாட்கள் அந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் ஓரே பர்வதம் மட்டும் வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அதுவரை மோசையை கர்த்தர் ரொம்ப அற்புதமாக பிரித்து கொண்டு வரார். நல்லா கவனிங்க, தாயில் கருவில் உருவாக்கி பிரிச்செடுத்து வீட்டில் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சு, இன்னொன்று என்னென்னா அங்கே நாணற்பட்டியில் கொண்டு போய் அழைச்சி கொண்டு போயிட்டு அரண்மனையில் பாதுகாப்பாக வச்சுட்டு இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக கொண்டு வந்து நிறுத்திட்டு கடைசியாக ஓரே வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் என்னை பிடிச்சார்? ஏன் ஆண்டவர் என்னை கொலை செய்யாமல் காத்துக்கிட்டார்? ஏன் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் என்னை அரண்மனையில் அவருடைய கொலை செய்ய வேண்டும் நினைத்த திட்டத்திலேயே அந்த இடத்திலேயே நான் உட்கார வச்சு மோசையை வல்லவனா ஏன் என்னை மாற்றினார் என்கிற எண்ணங்கள் எல்லாம் மோசைக்கு மாறிடுச்சு. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா, இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தால் போதும், இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கடந்து போகிற காரியங்கள் இருந்தது. சொல்லப்போனால் நினைச்சது கிடைக்கல, அதனால கிடைத்ததை வச்சு நான் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை மோசைக்கு வந்துருச்சு. நான் நினச்சதுக்கு எதுவும் கிடைக்கல, நான் என்னென்னமோ சாதிக்கணும், என்னென்னமோ நான் செய்யணும் அப்படின்லான்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எகிப்தை விட்டு நான் வெளியே வரும்போது இதை செய்யணும், அதை செய்யணும், வல்லவன், நான் நல்ல திறமை இருக்குது, என்கிட்ட கிருபை இருக்குது, நான் பெரிய தாளந்து படைச்சவன், ஏன்னா எல்லாரை விட நான் நிறைய திறமை, அப்படியெல்லாம் பல சாதனைகள் படைக்கணும் வெளியே வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது என் சூழ்நிலைகளே மாறி போச்சு. அதனால் என் மனதுக்குள்ளே என்ன எந்த வந்துருச்சுன்னா, மோசைக்கு நினச்சது தான் ஒன்றும் நடக்கலை. சரி, கிடைச்ச இந்த ஆட்டு மேய்ப்பது ஏதோ மேய்த்து கொண்டு ஏதோ வாழ்க்கையை தொடர்ந்து போகலான்னு நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் மோசையை எதற்காய் பிடித்தாரோ அந்த நோக்கத்தை மோசே மறந்து போகலாம், மோசே விட்டு போகலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், தரிசனத்தை மறந்து போன மோசேக்கு தரிசனத்தை நினைப்பூட்டப்பட்ட இடம்தான் ஓரேப்.
அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்து போயிட்டான். காரணம் வாழ்க்கையில் சந்திக்கப்பட்ட வனாந்தரம், காரணம் வாழ்க்கையில் சந்திக்கப்பட்ட போராட்டங்கள். ஓ, தேவனை எதுக்கு தெரிந்து கொண்டார்? ஒரு காலத்தில் இருந்துச்சு, கர்த்தர் ஏதோ தெரிந்துகிட்டு இருக்கிறாரு, அதனால என்னை ஜெபிக்கிறதுக்கு ஜெபாவினால் நிரப்பி இருக்கிறார், அதனால எனக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதனால எனக்கு தாளந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதனால தான் எனக்கு ப்ரமோஷனை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் என்னை கொண்டு செய்வதற்கு தேவன் என்ன தெரிந்து கொண்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் வந்தபோது, ஒரு போராட்டம் வந்தபோது, ஒரு பிரச்சனைகள் வந்தபோது எதை மறந்துட்டோம்னா, அவர் என்னை எதுக்காக பிடிச்சாரோ, எதுக்காக எனக்கு கொடுத்தாரோ, எதுக்காக தாளந்த தந்தாரோ, ஜெபிக்க வைத்தாரோ, கிருபையை தந்தாரோ, அதெல்லாம் மறந்து போயாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனா இந்த ஓரேபுக்கு தேவன் ஏந்திரமா கொண்டு வந்தார். மீண்டும் இழந்து போனதை, விட்டதை தொடருவதற்கு கர்த்தர் ஓரேபிலே மோசையை கொண்டு வந்து வைத்தார். கர்த்தர் உங்க மேல கொடுத்த அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் பிடிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பிடிக்கப்பட்ட நோக்கத்தில் ஒருவேளை வனாந்தரத்தின் அனுபவத்தில் சோர்ந்து போய் நீங்கள் இருந்திருக்கலாம். வனாந்தரத்தின் அனுபவத்தில் கலங்கி போய் நின்றிருக்கலாம். அடுத்து எனக்கு வாழ்வு இல்லை, அடுத்து எனக்கு காரியங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஓரேபில் கர்த்தர் வைத்து உங்களை பார்த்து சொல்றார், மீண்டும் தொடருவதற்காக, மீண்டும் நடத்த போவதற்காக கர்த்தர் உங்களை ஓரேபிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. தேவ பர்வதம் என்பது தேவ சமூகம். அந்த சமூகத்துக்கு ஏன் ஒரு மனிதனை இத்தனை நாட்கள் இல்லாதபடி ஏன் இந்த இடத்துல கொண்டு வருகிறார்? பல நாட்கள் சுத்தி இருக்கலாம், அப்பெல்லாம் மோசேக்கு வாழ்க்கையில மாற்றம் வரல. ஓரேபுக்கு வந்தபோது, ஓரேபிலே வந்து நின்ற போது, அதுவரை இருந்த தோல்விகள், அதுவரை இருந்த கலக்கங்கள், அதுவரை குன்றி போன தரிசனங்கள் எல்லாம் மாறி ஒரு தொடர்வை, ஒரு மாற்றத்தை தேவன் மோசேக்கு தருகிறார். அல்லேலூயா. எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி வந்தவங்க வாழ்க்கையெல்லாம் எதிர்காலத்தை தருவதற்காக கர்த்தர் ஓரேபுக்கு அழைத்து வந்திருக்கிறார். என் ஊழியப்படுத்த நிறைய நபரை நான் பார்த்துருக்கிறேன், பல அனுபவங்களை பார்த்துருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஓரேபிலே கர்த்தர் உங்களை வைத்ததுக்கு காரணம் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் ஆண்டவர் உங்களை ஓரேப்புக்கு வர சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் இதுவரை எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ, இந்த சபையிலே தேவன் எதற்காய் உங்களை தெரிந்து கொண்டாரோ, எதற்காய் நம்மை முன்குறித்தாரோ, எதற்காய் நம்மை கொண்டு வந்து நிறுத்தினாரோ, அதை மீண்டும் தொடர்வதற்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஓரேபின் அனுபவத்தை உங்க வாழ்க்கையில தர அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. இப்ப நான் ஓரேப்புக்கு வந்தாதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம். நான் ஓரேப்புக்கு வராத பட்சம் என் வாழ்க்கையில மாற்றங்களை நான் காண முடியாது. என் வாழ்க்கையில மாற்றங்கள் வராது. அப்படின்னா வனாந்தரத்திலேயே நான் வாழ வேண்டியதான், வனாந்தரத்திலேயே நான் நடக்க வேண்டியதான், பாழான வாழ்க்கைக்குள்ளேயே நான் வாழ வேண்டியதான். ஆனால் என் வாழ்க்கை மாறணும்னா ஓரேபுக்கு நான் வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அங்கதான் தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அங்கதான் என்னை உருவாக்குகிற வார்த்தைகள் இருக்குது, அங்கதான் தேவன் என்னை நடத்துகிற பாதைகள் இருக்கு. ஓரேப்புக்கு என்ன நடந்தாலும் சரி நான் வந்துதான் தீருவேன். எத்தனை தடைகள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், சபை என்கிற ஓரேப்புல வந்து நின்னாதான் அங்கதான் நமக்கு கர்த்தர் கிருபையை வச்சிருக்கிறார், அங்கதான் நமக்கு புதுப்பித்தலை வச்சிருக்கிறார், அங்கதான் தேவன் நமக்கு தயவுகளை வச்சிருக்கிறார், அங்கதான் தேவன் நமக்கு பலனை வச்சிருக்கிறார், அங்கதான் நமக்கு எல்லாமே சபை என்கிற ஓரேப்புல தான். இந்த சபைக்கு ஒரு மனிதன் தள்ளி விட்டுட்டு ஏதாவது சாதித்தரான்னு நினைச்சா ஒன்று சாதிக்க முடியாது. ஓரேபுக்கு கர்த்தர் ஏந்திரமா அவங்களை கூட்டி வந்திருக்கிறார். இதுவரை மறந்து போனவைகள், இதுவரை தொலைந்து போனவைகள், இதுவரை விட்டவைகள், இதுவரை இழந்து போனவைகளை மீண்டும்
தொடருவதற்கு கர்த்தர் உங்களை ஓரேபிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கலாம், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏன் ஆண்டவர் ஓரேபுக்கு அவர் வர சொல்லுகிறார்? ஓரேபுக்கு வருவோம் அப்படின்னு ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். நல்லா கவனிங்க, இது முதலிருந்தே வாசிக்கணும். முதல் வசனம் தொடங்கி நீங்க வாசிங்கன்னா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி அங்க வாசிக்க, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு, இவ்விடத்தை எகிப்தை விட்டு புறப்பட்டு நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள், கானானுக்கு போங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். கானானியனையும் எமோரியனையும் எத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றால் போதும். நல்லா கவனிங்க, இங்க தெளிவா நான் சொல்றேன். ரெண்டாவது ஏன் ஓரேபுக்கு வர சொல்ல தெரியுமா? பிடித்ததை பிடித்தவருக்காக விடச் செய்வதுதான் ஓரேபின் அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த, எகிப்து என்பது உலகம், அதுல ஒரு காலத்துல அடிமைப்பட்டு கடந்த உன்னை நான் தூக்கி எடுத்து கழுவி குளிப்பாட்டி நடத்தி அழைத்து அபிஷேகம் பண்ணி நடத்தி நான் கொண்டு வந்தீங்கன்னா கானானுக்கு நேரம் நான் உன்னை நடத்துறேன். ஆனா கானானுக்கு நேரம் நீ நடந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவேன். ஏன் தூதனை அனுப்புவேன்னா, சில நேரங்களில் ஏனியர், எபூசியர், கானானியர், பெலிஸ்தியர் பலவிதமான போராட்டங்கள் உன்னை நோக்கி வரலாம். அந்த போராட்டங்களில் நீ தோல்வி அடைந்து விடாதபடி இருக்க அந்த தூதன் உனக்குள்ளே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நான் உங்க நடுவுல இருக்க மாட்டேன். அதான் அங்க அர்த்தம். அங்க பாருங்க, நான் உங்களை நடுவுல இருக்க மாட்டேன். அப்படி என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட வாசம் பண்ண மாட்டேன். நான் உன்கிட்ட உன் குடும்பத்திலேயோ பிள்ளைக வாழ்க்கையிலையோ தொழிலையோ வாழ்க்கையிலையோ நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஆனா நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். எப்படி? உன்னை நான் கானானுக்கு கொண்டு போகணுன்ற ஆசை, நான் கானானுக்கு அனுப்பி வைப்பேன். ஆனா தூதனை கொண்டு செய்வேன். ஆனா எங்க இருக்க மாட்டேன்னா, நம்ம நினைக்கிறோம் தொழில இருக்கிறாரு, இல்ல குடும்பத்துல இல்ல, எங்கேயுமே இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? நான் நடுவில் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இதுக்கு பெரிய வசனத்துக்கு நான் விளக்கி காட்டணும்னா, அதில் ஏன் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. நல்லா கவனிங்க, அந்த அடிமைகளாக இருந்தபோது அந்த 430 வருஷங்கள்ல எகிப்தியருடைய கலாச்சாரம், எகிப்தியருடைய உடைகள், எகிப்தியருடைய நடைகள், எகிப்தியருடைய பேச்சுக்கள், எகிப்தியருடைய உணவு பழக்கம், எகிப்தியருடைய ஆடைகள், எகிப்தியருடைய எல்லாமே அவங்களுக்குள்ள இன்பில்ட் ஆயிருச்சு. அதாவது உள்ளுக்குள்ள பதிவாயிருச்சு. உதாரணத்துக்கு சில இடங்களுக்கு நான் போனால் என்னை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் நாகர்கோயிலா அப்படிலாம் கேட்பாங்க. நான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஸ்லாங்கில் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி வருதுன்பாங்க. ஏன் தெரியுமா? 15 வருஷம் தாண்டி என் மனைவியோட நான் நல்லா இணைஞ்சு இருக்கிறதுனால, அவளோட அதிகம் பேசுறதுனால, அவள் அந்த ஊராக இருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னையே அறியாமல் அந்த மொழி எனக்குள்ளே வருது. சில காரியங்கள் ஸ்லாங் அப்படியே லைட்டாக எனக்குள்ளே தொடுது. ஒரு 15 வருஷத்துக்கு மேலான அவ கூட இருக்கும்போதே எனக்கு இவ்வளோ வருதுன்னா, 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேயே இருந்தாங்களே, அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய உடை, அவங்களுடைய நடை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் யாருக்குள்ள வந்துருச்சுன்னா இஸ்ரவேலுக்குள்ள வந்துருச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் உன்னை கானான் தேசத்துக்கு அழைத்து போகிற தேவன் தான். எங்க இருந்து கொண்டு போறேன்? எகிப்து தேசத்திலிருந்து நான் கொண்டு போறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்போது, எகிப்தியர் வந்தபோது நான் அதை அடிக்க முடிஞ்சிச்சு. எகிப்தியரை இனி காண மாட்டாய் அப்படின்னு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, செங்கடலை கடந்து வரும்போது எகிப்தியனை பார்க்காதபடி உனக்கான யுத்தம் பண்ணியது உண்மைதான். ஆனா எகிப்து இன்னும் உனக்குள்ளதான் இருக்கு. அன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனமா, தேவ ஜனமா, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா, உன்னத ஜனமா, ஏன் தேவ சாயல் நிறைந்த மனிதனா பார்க்க முடியல ஆண்டவருக்கு.
அவரை பார்க்கும் போதெல்லாம் எதை பார்த்தார்னா ஒரு எகிப்தியனா தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவனுடைய உடைகள், அவனுடைய நடைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல் எல்லாம் உலகத்தோட இருந்துச்சு. இன்னைக்கு வெளியில பார்க்கும்போது கானானின் பயணம், இன்னைக்கு வெளியே பார்க்கும்போது கானான் யாத்திரை, இன்னைக்கு வெளியே பார்க்கும்போது கானானை நோக்கி உற்சாகமாய் செல்லுகிற அனுபவம். ஆனால் உடையையும் நடையையும் பேச்சையும் செயலையும் சொல்லையும் கவனித்து பார்த்தால் இன்னும் எகிப்தின் சாயல்கள், இன்னும் எகிப்தினுடைய பேச்சுக்கள், எகிப்துடைய பழக்க வழக்கங்கள், எகிப்துடைய அனுபவங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்தை காண்டணும்னா நீ எகிப்தியரை அடிச்சிடலாம், ஆனா ஓரேபுக்கு வரணும்னா எகிப்தை மறந்தாதான் ஓரேபுக்குள்ள வர முடியும். எல்லாம் மாறிச்சு. பயணமோ கானான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருதயம் எங்க தெரியுமா திரும்பிச்சு? எகிப்துக்கு திரும்பிச்சு. அவர்கள் பிரயாணமோ கானான் தான், கானான் நோக்கி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இருதயம் எங்கே இருந்துச்சுன்னா எகிப்தில். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி பார்க்க மாட்டேப்பா, இன்று கண்ட எகிப்தியனை இனி பார்க்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்தியனை பார்க்க மாட்டேன், ஆனால் எகிப்தை பார்க்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, தேவ பர்வதமாகிய சபை என்கிற ஓரேப்புக்கு வந்தால்தான் முடியும். ஓரேப்புக்கு ஏன் கர்த்தர் நம்மளை கொண்டு வரா தெரியுமா? பிடித்ததை பிடித்தவருக்காக விட வைப்பது தான் ஓரேப். அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்றாரு, எப்பா உன் ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி போடு, நீ இந்த தோரணையோட, இந்த ட்ரெஸ்ஸோட, இந்த அமைப்போட நீ தேவ சாயலை பெற முடியாது, இந்த அமைப்போட நீ தேவ பிள்ளைன்ற உத்தரவாதம்லாம் பெற முடியாது. வேணா எகிப்தியன்னு சொல்லலாம், வேணா எகிப்துன்னு பேர் வச்சுக்கலாம், ஆனால் ஒன்று என்ன தெரியுமா அர்த்தம்? வனாந்தரத்தையே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, வனாந்தரத்தையே சுற்றணும். அவங்களாவது 40 வருஷம் கடைசி வரைக்கும் வனாந்தரத்தில் சுற்றி 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 கடைசியாக வனாந்தரத்திலேயே மறிச்சு போக வேண்டியதான் தவிர கானானை அடைய வேண்டுமானால் ஓரேபுக்கு வந்துத்தான் ஆக வேண்டும். ஓரேபுக்கு வந்தால் ஓரேபிலே கலற்ற வேண்டியதை, புதைக்க வேண்டியதை, விட வேண்டியதை, பிடித்தவருக்காக என்னதான் பிடித்தாலோ, என்னதான் உலகம் இழுத்தாலோ, என்னதான் ஆசைகள் இருந்தாலோ அவருக்காக அதை விட்டால் ஒழிய கானான் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சும்மாவா ஆண்டவர் எக்காலம் ஊதுவாரு, எக்காலம் ஊதுன உடனே எல்லாரும் போயிடுவோம்? யார் சொன்ன? எல்லாரெல்லாம் போக முடியாது. யாரு தேவ சாயலோடு இருக்கிறார்களோ, யார் தேவனை சுமந்திருக்கிறார்களோ, யாருக்குள்ள தேவனுடைய ரூபங்கள் இருக்குதோ, யாருக்குள்ள தேவன் சந்தோஷமா இருக்கிறாரோ, உலகங்கள்லாம் மாறி, உலகத்துடைய விருப்பங்கள் மாறி, ஐஸ்வர்ய மயக்கங்கள் மாறி, இச்சைகள் மாறி, போராட்டங்கள்லாம் மாறி, யாரு தேவ சாயலை அப்படியே பிடிச்சிருக்கிறானோ அவனை கொண்டு கர்த்தர் சொல்வார், எக்காலம் ஊதும்போது மறுரூபமாக கர்த்தர் கிருபை தருவார். பூமியிலேயே இன்னும் எபிரேயன் என்ற சாயல் மாறல. மோசைக்கு 3 சாயல். ஒன்று எபிரேயன் என்கிற சாயல். குழந்த போது நாணற்பட்டியில் திறந்து பார்த்தா அந்த பார்வோன் குமாரத்தி பார்த்து சொல்றா, இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று. பார்த்தோன்னு தெரியும் எபிரேய என்ன தெரியுமா? மாம்ச குணம், மாம்ச எண்ணம், மாம்ச பழைய மனுஷன். ஓகே, அது ஒரு நாள் மாறினதில்ல. அடுத்து எகிப்தியனின் சாயலுக்கு மோசே வந்தார். அதை பார்த்தோன்னா எகிப்தியன் எகிப்தியன் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதுவும் மாறினது. அதுவும் மாறினதுக்கு அப்புறம் எரிகிற முச்செடியிலே ஓரேப்பிலே தேவனை சந்தித்த சாயல் மோசைக்குள்ள வந்தது. அந்த சாயல் தான் மோசைக்கு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது, தரிசனத்தை கொண்டு வந்தது, வல்லமையை கொண்டு வந்தது. நாம தைரியமா சொல்லுங்க பாப்போம், சர்ச்சுக்குள்ள வரும்போது நம்முடைய ஆடைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய பேச்சுக்கள் எகிப்தின் சாயலில் இல்லை. என் பிள்ளைக்கு நான் வரும்போது அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் குறிக்கப்பட்டவன். ஒரு நாளும் எகிப்தியனுக்குள்ள வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருமே எகிப்துக்குள்ள போயிட்டோம். ஆனால் பிரயாணம் எங்க தெரியுமா? கானானை நோக்கி. கானானை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம, ஏன் பிரதர் பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம்? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே நான் கடந்து வரலை? இன்னும் எகிப்துக்குள்ளே இருக்கிறோம். இருதயம் எகிப்திலே இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களே, ஆனால் அங்கே வாசிக்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதை வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுக்கு விரோதமான
பகை என்று அறிகிறீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்கிற விரும்புகிற தேவனுக்கு பகைங்கனாய் இருக்கிறான். வேதம் அழகா சொல்லுது, உலகத்துக்கு சிநேகமா இருந்தா தேவனுக்கு பகையாளியா தான் மாற முடியும். எனக்கு எனக்கு தெளிவா சொல்ல முடியும். ஏன் ஆண்டவர் ஓரேப்புக்கு கொண்டு வருகிறார்? ஏன் ஆண்டவர் ஓரேப்பில் கொண்டு நிறுத்துறார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எகிப்திய சாயலை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் தேவ சாயலை தருவதற்கு கர்த்தர் ஓரேப்புக்கு கொண்டு வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ சத்தியங்கள் கேட்டும் இன்னும் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களையோ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இதற்கான கணக்கை கர்த்தர் நியாய தீர்ப்பிலே நமக்கு கொண்டு வருவாராக. சத்தியத்தை கேட்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சத்தியத்தை கேட்கும்போது அதுக்கான காரியங்கள் நமக்கு கேட்கப்படும். நியாய தீர்ப்பிலே கர்த்தர் ஒரு நாள் நம்ம நிறுத்தும் போது, அவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணி அவ்வளோ தூரம் சொல்லப்பட்டும் இன்னும் உலகத்தோடு இருப்போமானால் கர்த்தர் அதற்கான காரியத்தை நம் கையிலே கேட்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு யோசித்து கொள்ளுங்க, நான் எங்கே நிற்கிறேன்? கர்த்தர் ஏன் ஓரேப்புக்கு கொண்டு வராரு? ஏன் சபையில் கொண்டு வந்து நம்ம நாட்டுறாரு? சேர்ந்துருமா? சுத்திகரிக்கப்படுவதற்கு கொண்டு வருகிறப்படுகிற இடம்தான் ஓரேப். யோசித்துக் கொள்ளுங்க. சுவாபத்திலே குணமாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் ஓரேப். சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த ஓரேப். அன்றைக்கு அந்த ஓரேப். ஏன்னா இன்னைக்கு சபை என்கிற ஓரேப்புக்குள் கர்த்தர் ஏன் கொண்டு வருகிறார் தெரியுமா? முதல்ல தேவன் விரும்புகிற சுத்திகரிப்பு எனக்குள்ளே உண்டாக வேண்டும். நான் கானானை அடைய வேண்டுமானால், நான் கானானுக்கு போகணும்னா எக்காலம் ஊதும்போது மறுரூபம் ஆக வேண்டுமானால், அவர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியணும். ஒரே ஒரு காரியம், எனக்கு வேண்டிய சுத்திகரிப்பை மற்றவர்களால் அல்ல, இந்த ஓரேபில் தான் எனக்கு நிகழ முடியும். யோசித்து கொள்ளுங்க. செங்கடலை கடந்தபோது எகிப்தியரை கடந்தாங்க, ஆனால் ஓரேபை கடந்தபோது தான் எகிப்தை கடந்தாங்க. செங்கடலை கடந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். நல்லன்னு சொல்கிறேன் பாருங்க. செங்கடலை கடக்கும்போது எகிப்தியர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்காக நம்ம இடத்துல சேர்ந்து யுத்தம் பண்ணுவார் கர்த்தர். ஆனால் கானானுக்கு போகணுன்னா ஓரேபில் போய் நின்றுட்டு நம்ம தான் எகிப்தோட யுத்தம் பண்ணணும். இது நமக்கு வைக்கப்பட்ட யுத்தம். இது நம்ம உலகத்தை தூக்கி எறிஞ்சாதான் கர்த்தர் கானானுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறவர். இந்த ஓரேபுக்கு தேவன் கொண்டு வந்த நோக்கம் பிடித்தவருக்காக விட செய்வது தான் ஓரேப். மூன்றாவது 1 ராஜாக்கள் 19:8. 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நல்ல கவனிங்க. 2 பயணம் இருக்கு. 2 பயணம். எலியாவுடைய 2 பயணம். 1 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படும் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணப்பட்டு, அப்படின்னா ஒரே நாள் தான், அதாவது சுயமாய் அவர் பிரயாணம் பண்ணின போது 1 நாள் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் தேவ பலத்தோடு பிரயாணம் பண்ணின போது 40 நாள் பிரயாணம் பண்ண முடிஞ்சிச்சு. கர்த்தர் ஏந்திரமா இந்த ஓரேபுக்கு உங்களை கொண்டு வந்தார். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். வெரி சிம்பிள். அந்த ஓட்டத்தின் முடிவை முடிப்பதற்கு தேவ பலன் ஓரேப்பில் தான் கிடைக்கும். நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கிட்டேன், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் முடிக்கணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நான் முடிக்கணும்னா அது என் பலத்தால் அல்ல. என் பலத்தால் போனால் ஒரு நைட்டு கூட தாண்ட முடியாது. ஆனால் அதே தேவ பலத்தால் நான் செல்வேனானால் கர்த்தர் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபையை கர்த்தர் தருவார். அதற்கு அந்த பலன் எங்கே தெரியுமா கிடைக்கும்? ஓரேபில் தான் கிடைக்கும். சபைக்கு வந்து சபையில் இருந்து ஆராதித்து கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சபையிலே தேவன் வாசம் பண்ணுகிறார், சபைக்கு ஒரு மனிதன் வந்து நிற்கும்போது இந்த ஓரேப்பில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை அவர் தர வல்லமை உள்ளவர். இதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மனிதன் எங்கே போனான்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பலவீனப்பட்டு தான் போக முடியும். வாய்ப்பே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். 1 நாள் பிரயாணம் பண்ணுறதே கஷ்டம். கர்த்தருடைய சபையில் வந்து ஐக்கியமாக இருந்து, சபையிலே வந்து நின்று, கூட்டங்களில் ஜெபத்தில் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு, ஏந்திரமா இந்த ஓரேபில் தான் நான் நடக்க வேண்டிய ஓட வேண்டிய ஓட்டத்துடைய முடிவுக்கான பலனை கர்த்தர் சபையில் தான் நமக்கு வைத்திருக்கிறார்.
அவர் சமூகத்தில் தான் வைத்திருக்கிறார். அவர் பிரசன்னத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த மனிதன் அவர் பிரசன்னத்தை வாஞ்சித்து வருகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பலனை தந்து பிடிக்கப்பட்டதில் முடிக்க செய்ய கர்த்தர் அழைத்து செல்லுகிறார். கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஓரேப்பிற்கு வருவோம். மீண்டும் சொல்லுகிறேன், ஓரேப்பிற்கு வருவோம். ஏன் ஆண்டவர் ஓரேப்பிற்கு அழைத்து வருகிறார் தெரியுமா? நம்பர் 1, முதலாவதாக பிடிக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப தொடர செய்வதுதான் ஓரேப். ஒருவேளை பிரதர் சிஸ்டர் வனாந்தரத்தின் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நில்லுங்க. இன்னைக்கு அதுக்கான தொடர்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 2வது, நீங்கள் பிடித்ததை பிடித்தவருக்காக விட செய்வதற்காக தான் ஓரேப். ஆண்டோடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சுத்திகரிப்பு, நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக ஓரேபுக்கு வந்து தான் ஆகணும். பிடித்ததை அவருக்காக விட்டுத்தான் ஆகணும். இன்னும் உலக சிநேகத்தோட, உலக சௌக்கியத்தோட, உலக அன்போடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவே முடியாது. தூக்கி எறிந்தால் கர்த்தர் நடத்துவார். அதற்குத்தான் ஓரேப். 3வது, ஓட்டத்தை முடிக்க பலன் ஓரேபிலே தான் உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 3 காரியத்தில் ஏதாயிலும் நான் ஒரு காரியத்தில் தவறு செய்திருப்பேன், ஆனால் கர்த்தர் என்னை தயவாய் மன்னித்து என்னை நடத்தும். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.